ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பாஜிராவ் மஸ்தானி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு சூப்பரான கோட்டையை காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்த அந்த கோட்டை இப்போது ஒரு ஹாண்டட் பில்டிங்காக இருக்குது. அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு கோட்டையாக மாறி இருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட அந்த கோட்டைக்கு பக்கத்தில் போக நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. சரியாக ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த கோட்டைக்கு யாருமே போகிறதில்ல. அப்படி அந்த கோட்டையில் என்னதான் இருக்கு? அந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமானுஷ்யமான கதை தான் என்ன? அவ்வளோ அழகா இருந்த அந்த கோட்டை ஏன் ஹாண்டட் பில்டிங்கா மாறிச்சு அப்படிங்கிற பயங்கரமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பயங்கரமான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1732 வருஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணணும். இந்த கோட்டையோட பேரு சனிவார் வாடா. சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதுனால இந்த கோட்டைக்கு சனிவார் வாடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கோட்டை 286 வருஷம் பழமையானது. இந்த கோட்டையை கட்டினது பேஷ்வா பாஜிராவ் பல்லாட். இவரு ஒரு மராத்திய பேரரசர். நம்ம ஷார்ட்டா இவரை பாஜிராவ் அப்படின்னு வச்சுக்கலாம். பாஜிராவ் ஒரு முக்கியமான போர்ல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கான வெற்றியை செலிப்ரேட் பண்ற விதத்துல தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. ஒரு விதத்துல வெற்றியின் சின்னமா இந்த கோட்டை இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கோட்டையை காதல் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜிராவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவி காஷி, இரண்டாவது மனைவி மஸ்தானி. தன்னோட 2 மனைவிக்காகவும் இந்த கோட்டையை கட்டினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மராத்திய பேரரசோட தலைநகரமாகவும் இந்த சனிவார் வாடா இருந்திருக்கு. இவங்களுடைய லவ் ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இவங்களோட காதல் கதையை இன்னொரு வீடியோல தனியா பார்க்கலாம். இப்போ அந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமானுஷ்யமான கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாஜிராவுக்கு மொத்தம் 2 பசங்க. ஒருத்தர் நானா சாஹிப், இன்னொருத்தர் ரகுநாத் ராவ். பாஜிராவ் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மூத்த பையனான நானா சாஹிப் தான் அரியாசனத்துல அமர்றாரு. இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்து நானா சாஹிப்புடைய தம்பியான ரகுநாத்துக்கு ஒரு பொறாமை குணத்தை உண்டு பண்ணிருக்கு. அரியாசனத்தை பிடிச்ச நானா சாஹிப்க்கு மொத்தம் 3 பசங்க. முதல்ல விஸ்வாராவ், அதுக்கப்புறமா மாதவ் ராவ், அதுக்கப்புறமா நாராயண ராவ். இதுல நானா சாஹிப்புடைய முதல் பையனான விஸ்வாராவ் ஒரு பர்டிகுலர் போர்ல இறந்து போயிடுறாரு. மூத்த மகன் இறந்த அந்த சோகத்திலேயே கொஞ்ச நாள்லயே நானா சாஹிப்பும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா 2வது மகனான மாதவ் ராவுக்கு அந்த அரியாசனம் கிடைக்குது. சேட்லி மாதவ் ராவும் உடல்நிலை குறைபாடால யாருமே எதிர்பார்க்காத முறையில இறந்து போயிடுறாரு. இதனால கடைசி பையனான நாராயண ராவுக்கு அந்த அரியாசனம் கிடைக்குது. இந்த விஷயத்த ரகுநாத் ராவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அரியாசனை வேணும்னு பயங்கரமா பேராசையோட சுத்திட்டு இருந்தாரு ரகுநாத் ராவ். ஒரு பக்கம் 17 வயது ஆன நாராயண ராவுக்கு நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால ரகுநாத் ராவ் ஒரு சில பொறுப்புகளை எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் நாராயண ராவுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, தன்னோட 2வது அண்ணனான மாதவ் ராவ் உடல்நிலை குறைபாட்டால சாகல. அவரை விஷம் வச்சு கொன்னதே தன்னோட சித்தப்பாவான ரகுநாத் தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. தன்னுடைய சித்தப்பாவே அரியாசனத்துக்காக ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தையும் துரோகத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததும் நாராயண ராவ் ரகுநாத் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாராயண ராவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியே நடக்குது. இதுக்கு காரணம் ரகுநாத்துடைய மனைவியான ஆனந்திபாய். இவங்க ரகுநாத் ராவுக்கு அந்த அரியாசனத்தோட ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்போதான் நீங்க அந்த அரியாசனத்தை அடைய போறீங்க? இப்படியே ஒரு சின்ன பையனுக்கு கீழேயே கடைசி வரைக்கும் கை கட்டி நம்ம நிக்க போறோமா? மாதவ் ராவை கொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் நாராயண ராவையும் கொன்னுட்டு நீங்க அரியாசனத்துல அமரணும். எனக்கு அதுதான் வேணும். கடைசி வரைக்கும் இப்படியே அவங்களுக்கு கீழேயே நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ரகுநாத் ராவுக்கு அரியாசனத்தோட ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனந்திபாய். அதனால ரகுநாத் ராவுக்கு அந்த அரியாசனத்து மேல இருந்த பேராசை இன்னமுமே அதிகமாகிருக்கு. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு நாள் வருது. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஊரே கோலாகலமா விநாயகர் சதுர்த்திக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே விமரிசையா விநாயகர் சதுர்த்திக்கான செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் ரகுநாத் தன்னோட விசுவாசமான காவலாளிகளுக்கு ஒரு மடலை எழுதி அனுப்புறாரு. அந்த மடல்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, உடனடியா நாராயண ராவை கைது செய்யுங்க, அவரை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. துரதிருஷ்டவசமா இந்த மடல் ஆனந்திபாயோட கண்ணில் பட்டுடுது. இந்த மடலை பார்த்து கோபப்பட்ட ஆனந்திபாய் உடனடியா நாராயண ராவை கொன்னுடுங்க அப்படின்னு மாத்தி எழுதி அதை காவலாளிகளுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க.
இதை படிச்ச விசுவாசமான காவலாளிகள் உடனே நாராயணராவை கொலை செய்ய துரத்திருக்காங்க. அப்படி தன்னை கொலை செய்ய துரத்துற காவலாளிகளை பார்த்து பயந்த நாராயணராவ் உயிர் பயத்தோட அந்த கோட்டைக்குள்ளேயே ஓடி இருக்காரு. அப்படி ஓடும்போது, சித்தப்பா என்னை காப்பாத்துங்க, சித்தப்பா எங்க இருக்கீங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி இருந்திருக்காரு. ஒரு வழியா தன்னோட சித்தப்பாவான ரகுநாத்தோடைய அறைக்கே போயிருக்காரு நாராயணராவ். அங்க போய் என்னை கொல்ல வராங்க, என்னை காப்பாத்துங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட சித்தப்பா கிட்ட ரொம்பவே கெஞ்சி இருந்திருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாத ரகுநாத் இவனை இப்பவே கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு இருக்காரு. இதனால காவலாளிகளும் அந்த இடத்திலேயே நாராயணராவை கண்டந்துண்டமா வெட்டி கொண்டிருக்காங்க. வெட்டப்பட்ட உடல் பாகங்களை ஆத்துலையும் தூக்கி வீசியிருக்காங்க. மிச்சம் மீதி இருந்த உடல் பாகங்களை மட்டும்தான் சனிவார்வாடா கோட்டையோட பின்பக்கம் புதைச்சிருக்காங்க. நாராயணராவுடைய உடல் சரியா அடக்கம் செய்யப்படலை அப்படிங்கிற காரணத்தினாலையும், துரோகத்தினால தன்னோட சித்தப்பாவே தன்னை கொன்னுட்டாருங்கிற காரணத்தினாலையும் அவருடைய ஆவி அந்த கோட்டையிலேயே சுத்திட்டு இருக்கிறதா இப்ப வரைக்கும் மக்கள் நம்புறாங்க. ஃபைனலா நாராயணராவை கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ரகுநாத் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு அந்த அரியாசனம் கிடைச்சிருது. ஆனாலும் துரோகம் பண்ணி வாங்கின அரியாசனம்ங்கிறதுனால அவருக்கு அது நிலைக்கலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு பிரிட்டிஷ்காரங்களோட நடந்த அந்த போர்ல ரகுநாத் ராவ் இறந்து போறாரு. அந்த போர்ல ரகுநாத் ராவ் இறந்ததுனால அந்த கோட்டை பிரிட்டிஷ்காரங்களால கைப்பற்றப்படுது. பிரிட்டிஷ்காரங்க இந்த கோட்டையை ஒரு ஹாஸ்பிட்டலா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சனிவார்வாடா கோட்டையில நிறைய அறைகள் இருந்ததுனால இது ஒரு பிரிசனாவும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஃபைனலா இந்த கோட்டையை மென்டல் அசைலமாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த சனிவார்வாடா கோட்டை பிரிட்டிஷ் கையில இருக்கும் போதும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுது. ஃபைனலா 1828ல இந்த சனிவார்வாடா கோட்டையில ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 நாளா தொடர்ந்து நெருப்பு அணையாம எரிஞ்சிருக்கு. இதனால இந்த கோட்டையோட பல இடங்கள் பயங்கரமா சேதப்படுத்தப்பட்டிருக்கு. பர்டிகுலரா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த கோட்டை பக்கம் யாருமே போறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஃபயர் ஆக்சிடென்ட்னால இந்த கோட்டையோட நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்பவும் கம்பீரமா தான் நின்றுட்டு இருக்கு இந்த சனிவார்வாடா கோட்டை. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷியலா இந்த கோட்டை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தப்பட்டிருக்கு. டெய்லி பல இடங்கள்ல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பகல் நேரங்கள்ல இந்த கோட்டையை சுத்தி பார்க்குற ஒரு சில டூரிஸ்ட் கூட தான் ரொம்பவே நெகட்டிவான எனர்ஜியை ஃபீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்துல, அதாவது டே டைம்ல மட்டும்தான் இந்த கோட்டையை சுத்தி பார்க்க அலோவ் பண்ணுவாங்களாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல இந்த கோட்டைக்குள்ள போகிறதுக்கு யாருக்குமே அலோவ் பண்றதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளூர்ல இருக்கிற நிறைய பேர் இந்த கோட்டையை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்த கோட்டை பக்கம் ஈவினிங் 6 மணிக்கு மேல போனாலே நாராயணராவ் என்னை காப்பாத்துங்க சித்தப்பா அப்படின்னு கத்துன அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் அந்த கோட்டைக்கு பக்கத்துல நாராயணராவோட ஆவிய பார்த்ததாவும் சொல்றாங்க. முக்கியமா நைட் டைம்ல இந்த கோட்டைய கிராஸ் பண்ணி போன நிறைய பேருக்கு என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா அலற சத்தம் கேட்டிருக்கு. இதனாலேயே உள்ளூர்ல இருக்கிற நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்போவாவது புனேல இருக்கிற இந்த சனிவார்வாடா கோட்டையை சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற நாராயணராவோட ஸ்பிரிட்டை கண்டிப்பா மீட் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.